ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். ஸோ அந்த வகையில் உங்களுடைய ராசி ரிஷபராசியாக இருந்தால் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான தாக்கங்கள் உருவாகியிருக்கு, இந்த தாக்கங்களை நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோ மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ ரிஷபராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரி பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான அற்புத பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டு காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்கலாம். ரிஷப ராசியில முதல்ல கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த கிரகங்களின் சூழ்ச்சி காரணமாக ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது எடுத்த வேலைகளை முடிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பார்க்கும் பொழுது யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சூரியன் விரயஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறார். இதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வாக்கு நிச்சயமாக வெளிப்படும். அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய வேலைகளில் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும். அதுபோலவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு வேலையின் காரணமாக அலைச்சல் நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலையின் காரணமாக குடும்பத்தினருடன் ஒரு இடைவெளி ஏற்படக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கிறது. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் தாயாருடைய உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் நிச்சயமாக தோன்றலாம். தாய் வழி உறவுகளுடன் விரோதம் நிச்சயமாக ஏற்படும். லாபஸ்தானம் பலமடைந்து இருக்கிற இந்த காலகட்டத்தில் வியாபாரிகளுக்கு பார்க்கும் பொழுது உங்களுடைய முதலீடுக்கேற்றவாறு வருமானம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்குங்க. சில வியாபாரிகளுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வளம் அதிகரிக்கும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்தாலும் ஏப்ரல் 28ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்குள் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் வருமானம் நிச்சயமாக ரிஷப ராசினியர்கள் நீங்க எதிர்பார்க்காத வகையில உங்களுக்கு அமையலாம். ரிஷபராசியில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பண ரீதியாக வருமானம் ரீதியாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படாது. இதனால மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். அதுபோலவே இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொன் பொருள் ஆடை ஆபரணம் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் சில நேயர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. வெளியூர் பயணம் ஏதாவது செய்தீங்கன்னா இதன் மூலம் நல்ல ஆதாயம் உங்களுக்கு உண்டாகலாம். நீண்ட நாட்களாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. விவசாயிகளுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் நிச்சயமாக விலகிடும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேற்கல்விக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா நிச்சயமாக இந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக மாறலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே ரிஷபராசில கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத வகையில் பாசிட்டிவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன்களாக உங்களுக்கு அமையலாம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஐயப்பனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வில் வளம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளையும் காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் வழிபாடு செய்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷபராசில ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களுடைய சூழ்ச்சியின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டம் முழுமையாக பலவற்றில் கவனத்தை செலுத்தி வேலை பளுவிற்கு ஆளாகி வரக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டம் முழுமையாகவே உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக அமையலாம். தொழில் காரகனாக சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில், அதாவது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் விலகி செல்லக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு ஆரம்பிக்கும். தொழிலில் பார்க்கும் பொழுது முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கிறது.
வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நிச்சயமாக விலகிடும். அதுபோலவே முதலீட்டுக்கு ஏற்றவாறு ஆதாயம் இல்லை என்று வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நிலைகள் அனைத்துமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக ஏப்ரல் 28ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். முடங்கி கிடந்த தொழில்கள் முன்னேற்றம் அடையுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி ஏதாவது செய்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாக முடியலாம். வேலையில் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோலவே இழுபறியாக இருந்த வழக்குகள் கண்டிப்பாக முடிவிற்கு வரலாம். வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்ல பல முறை முயற்சி செய்து போக முடியவில்லை என்று நினைக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த நிலை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வரக்கூடிய நேயர்களுக்கு ஆட்குறைப்பு நடவடிக்கையால் வேலைகளுக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருந்த நிலை நிச்சயமாக நீங்கிடும். வேலை ரீதியாக இருக்கக்கூடிய தொந்தரவுகளும் வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாக கூடிய சூழல் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்கள் காத்திருக்கு. உயர் கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அரசின் அனுமதிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகிடும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை உண்டாகும். மே 10 வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய இடம், நிலம், வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த வரவு நிச்சயமா வரலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டில் பால் காய்ச்சக்கூடிய சூழல் உருவாகும். சூரியன் பெரிய ஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் மானதாக இருக்கலாம். உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகிடும். எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கலாம். இதனால ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது அக்கறை உண்டாகலாம். உயர்கல்வி கனவு நிச்சயமாக உங்களுக்கு நினைவாகும். இந்த காலகட்டத்தில் வீர ராகவ பெருமாளை நீங்க வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம். அடுத்ததாக ரிஷபராசில மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு கிரகங்களின் சூழ்ச்சி அடிப்படையில் பார்க்கும் பொழுது எந்த நிலையிலும் தைரியத்தை இழக்காத உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமானதாக அமையலாம். தைரிய வீரிய காரகனான செவ்வாய் மே 10 வரை லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாக முடியுங்க. எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம். குடும்பத்தில் தொழில் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகலாம். சிலருக்கு புதிய சொத்துகள் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகலாம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்துவார். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். 6, 8, 10 இடங்களை பார்க்கக்கூடிய குருவால் மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். நேற்று வரை எதற்காகவோ பயந்து வாழ்ந்து வந்த உங்களுடைய நிலையில் இனி எந்த ஒரு பயமும் நிச்சயமாக இருக்காது. நினைத்ததை சாதிக்கும் அளவிற்கு உங்களுடைய நிலை நிச்சயமாக மாறுங்க. எதிர்ப்பு, வம்பு வழக்கு என்பதாலும் இறந்த இடம் தெரியாமல் போகலாம். இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியலாம். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்யக்கூடிய நேயர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பா அமையலாம். ஏற்றுமதி, இறக்குமதி, வர்த்தகம் உங்களுக்கு லாபத்தை தரும். ஜீவனகாரகன் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இனி நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியாக முடியலாம். பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் முழுமையாக கிடைக்குங்க. எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் தகுந்த நேரத்தில் உங்க கைக்கு வந்து சேரலாம். பணப்புழக்கம் உங்களுக்கு நிச்சயமாக அதிகரிக்கும். மாணவர்களுக்கு உயர் கல்வி பற்றிய கனவுகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாகவே பாசிட்டிவான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையலாம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கள் அனைத்துமே விலகி செல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இதனால நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த காலகட்டம் முழுமையாகவே ரிஷபராசினியர்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக உங்களுக்கு அமையலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும்
கிரகங்களுடைய சூழ்ச்சி காரணமாக என்ன மாதிரியான விளைவுகள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நாம இந்த வீடியோ மூலம் தெரிந்திருப்போம். மேலும் இதுபோல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனலை போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.